வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம சத்யா, சிபிராஜ், ரம்யா நம்பீசன், வரலட்சுமி, ஆனந்த்ராஜ், நிழல் ரவி, பாலாஜி வேணுகோபால், யோகி பாபு, சதீஷ் இன்னும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அருண்மணி பழனியின் ஒளிப்பதிவுல சைமன் கே கிங்கின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி, தயாரிச்சிருக்காங்க மகேஸ்வரி சத்யராஜ். இந்த படத்தோடைய கதை: ஹீரோ சிபிராஜ் ஆஸ்திரேலியாவிலிருந்து தன் நண்பன் யோகி பாபுவோடைய அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வரும்போது தன் பழைய காதலி ரம்யா நம்பீசன் அழைக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ரம்யா நம்பீசன் தன் மகளை யாரோ கடத்திட்டதாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இதுவரை எந்த தகவலோ நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. சிபிராஜ் ரம்யா நம்பீசனின் மகள் கடத்தப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பிரின்சிபல், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் பொழுது ரம்யா நம்பீசனுக்கு ஒரு மகளே பிறக்கலனோ, அவங்க ஒரு விபத்தில் அடிபட்டு கோமா ஸ்டேஜில் இருந்து இப்போ திரும்பி வந்ததுனால இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தை சிபிராஜ் ரம்யா நம்பீசன் கிட்ட கேட்க சிபியும் தன்னை நம்பாதனால அவர் கண்ணு முன்னாடியே அந்த வீட்டில இருந்து குதிச்சு தற்கொலை செய்கிறாங்க ரம்யா நம்பீசன். இந்த வழக்கை விசாரிக்க வரும் போலீஸ் டிஎஸ்பி ஆனந்த்ராஜ் சிபிராஜ் மீது சந்தேகப்பட சிபிராஜோ ரம்யாவுடைய கணவர், ஸ்கூல் பிரின்சிபல் என எல்லார் மீதும் சந்தேகப்படுறாரு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் உண்மை குற்றவாளியை சிபிராஜ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. ஹீரோ சிபிராஜ் முதல் காட்சியிலிருந்து ஏக்கம், சோகம், தேடல் என பல உணர்ச்சிகளை முகத்தில் வெளிப்படுத்தி கட்டுப்பாடான நடிப்பை தந்திருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சியில் இவருடைய நடிப்பு உயர்வு. குழந்தையை பிறந்த தாயின் ஒட்டுமொத்த சோகத்தையும் தன் முகத்தில் வெளிப்படுத்தி நடிச்சிருக்காங்க ரம்யா நம்பீசன். ஏசிபி வரலட்சுமியின் கதாபாத்திரம் அனுமானிக்க முடியாத கதாபாத்திரமா அமைஞ்சிருக்கு. ஆனந்த்ராஜ், யோகி பாபுடைய காமெடியும் சதீஷுடைய இமோஷனலான நடிப்பும் படத்திற்கு பலம். ஒளிப்பதிவாளர் அருண்மணி பழனி படத்தின் ஆரம்ப காட்சிகளை சிட்னியிலும் மீதமுள்ள காட்சிகளை தமிழ்நாட்டிலும் அழகாக அமைச்சிருக்காரு. என் கையை கோர் யவனா பாடலின் தாக்கம் இசையமைப்பாளர் சைமன் கே கிங்கை புகழடைய வச்சிருக்கு. இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி ரசிகர்கள் யூகிக்க முடியாத அளவிற்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை தந்தாலும் பாச போராட்டத்திற்கான காட்சிகளில் தன் இடத்தை பதமாக்கியிருக்காரு. மொத்தத்தில் சத்யா சர்வம். நன்றி, வணக்கம்.